இன்தமிழ் செய்யுளாய். என்ன மேன்மை? அங்க மேன்மைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, உயிர்கள் பிறவி என்ற நிலையில் உடம்பை பெற்று உலகத்தில் வாழ்வது உயிருக்கு கீழ்மை. மேன்மை என்பது என்றும் நித்தமாக பெருமான் திருவடியில் சிவானந்தத்தை நுகர்ந்து கொண்டு அங்கே திளைத்து இருப்பது உயிர்களுக்கு மேன்மை. அப்ப மேன்மை என்பது வீடு வேறு, முத்தியை தருவது தமிழ், தெய்வத் தமிழ்னார். அது என்னங்க தெய்வத்தமிழ்? ஏன்னா இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இறைவன். அபிராமி பற்ற அபிராமி அங்க அதுல ஒரு பாடல்ல அருமையா சொல்றார், சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அப்படிம்பார். இப்ப இறைவன் சொல்லாகவும் பொருளாகவும். இன்னும் நம்ம பார்த்தா அப்பர் சாமி திருத்தாண்டகத்துல, நின்ற திருத்தாண்டகத்துல பாடுறார், சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி. அப்போ இந்த தமிழ் என்பது நாம தமிழ்னு நம்ம கொண்டாடுவோமே, எந்த தமிழ் நாம கொண்டாட வேண்டியது, எந்த தமிழை நாம் கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது நமக்கு தெளிவு வேணும். எல்லாமே தமிழ் தானுங்க. கடையில் போய் பாருங்க, எத்தனை புக்கு, எல்லாம் தமிழ் தான். ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, என்னமோ புதுசு புதுசா இன்னைக்கெல்லாம் நிறைய வந்திருக்கோம். எல்லாமே தமிழ்னு நாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை. எது தெய்வத்தமிழ், எது மேன்மை தரக்கூடிய தமிழ், எது ஞானமளந்த தமிழ் என்றால், இந்த உலகில் நாம் மெய்யென்று கருதக்கூடிய பொய்யை எடுத்து காட்டி அந்த பொய்யிலிருந்து நாம் விலகுவதற்கு அனுபவ வழியாக நமக்கு வழி சொல்லக்கூடிய தமிழ்தான் தெய்வத்தமிழ். இல்லைங்க, நான் இந்த புத்தகம் படிச்சேங்க, நான் இதுல இருந்து பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் இந்த பற்றெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, திருமுறைகள் நம்முடைய சாத்திரமும் தோத்திரங்களையும் தவிர வேற ஏதாவது படிச்சு நான் பொய் என்று தெரிந்து கொண்டேன், 10 வருஷமா இதை படிக்கிறேங்க, இன்னும் பொய்ன்னு தெரியுது, உணர முடியல, நான் வேற ஏதாவது படிச்சா எங்க போய் தெரிய போதா? தெரியாது. பொய்யெல்லாம் மெய்யென்று மணிவாசகர் சொல்றார், பொய்யனேன் அகம் நெக புகுந்து அமுதூரும். இப்போ பொய்யே மெய்யின்னு கருதி கிடக்கிற நமக்கு பெருமான் உள்ள புகுந்து அருள் செய்கின்றார். எப்படி? ஒரே வழிதாங்க இந்த தமிழ். அதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த தமிழ் ஒண்ணுதான் நமக்கு உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை எடுத்து காட்டி நிலையில்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற